ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, பொது காலம் 16வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமையெல்லாம் என்று இருக்கிறோம். தாயாம் திருச்சபை அன்னை மரியாவுடைய பெற்றோரான சுவைக்கின் அன்னம்மாவுடைய நினைவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த சுவைக்கின் அன்னம்மாவை பற்றி வரலாற்று சான்றுகள் அதிகம் நமக்கு கிடையாது. ஆனாலும் இந்த வரலாற்று பூர்வமான செய்திகள் கிடைக்கவில்லை என்றாலும் பாரம்பரியமான செய்திகளை கொண்டு திருச்சபை இவர்களைப் போல வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இவருடைய வாழ்க்கை முறை மிகவும் விசித்திரமானது, வித்தியாசமானது. ஏனென்றால் திருமணமான உடனே கடவுளிடம் இவர்கள் ஜெபித்து கொண்டு தங்களுக்கு பிறக்க போகின்ற முதல் குழந்தையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதாக வேண்டிக் கொண்டார்களாம். ஆனால் குழந்தை இல்லை. நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை. வயது முதிர்ந்து விட்டது. ஆனாலும் மக்களிடையே ஏச்சு பேச்சுகள், மக்கள் இவர்களை பார்க்கிற விதம் வேறு, இவர்களை பற்றி பேசுகின்ற விதம் வேறு. கடவுளுடைய ஆக்கினை, அதாவது கடவுளுடைய சாபத்தை இவர்கள் பெற்றுவிட்டார்கள். அதனால தான் இவர்களுக்கு குழந்தை இல்லை என்ற இந்த பேச்சுகளுக்கு மத்தியிலே அன்னாலும் சுவைக்கினும் ஆண்டவரிடம் ஜெபிக்காத நாள் இல்லை. அதனால் சுவைக்கின் பாலை நிலத்துக்கு செல்கிறார் ஆண்டவரிடம் தனிமையாக ஜெபிப்பதற்காக. இந்த கால சூழ்நிலையில் தான் சென்றவரை காணவில்லை என்று அன்னாலும் மனம் நொந்து ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற போது வானதூதர் கனவிலே தோன்றி, உமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், உமது கணவரும் மீண்டும் சீக்கிரமாக திரும்பி வருவார், அவரை நீர் எதிர்கொள்ள தங்க வாயில் அருகே சென்று அவர் காத்திரு என்று சொல்லிவிட்டு மறைந்தாராம். கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, கடவுள் நாம் கேட்கின்ற அனைத்து காரியங்களையும் நம்ம கொடுக்க காலம் தாழ்த்த மாட்டார். ஆனால் அதற்கான நேரமும் காலமும் அவர் பார்ப்பார். சுவைக்கின் அன்னம்மாளுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. ஆனால் கடவுளிடம் அவர்கள் நேர்ந்து கொண்டதை நினைவில் கொண்டு அந்த அழகான பெண் குழந்தைக்கு மேரி என்று பெயரிட்டு அதை கோயிலுக்கு அர்ப்பணமாக்குகிறார்கள். அந்த குழந்தை அதுவாகவே படிக்கட்டிலே ஏறி தூய பீடகத்திற்குள் சென்றதாக வரலாறு சொல்லுகிறது. எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே அந்த குழந்தை சென்றது. இந்த நிகழ்வுகளை நமக்கு சொல்லிவிட்டு திருச்சபை ஒரு செய்தி நமக்கு நினைவுபடுத்துகிறது. தாத்தா பாட்டிகளை போற்றுவோம். மறைந்த திருத்தந்தை புனித பிரான்சிஸ் அவர்கள் சுவைக்கின் அன்னம்மாளுடைய விழா நாளை தாத்தா பாட்டியர் தினமாக நாம் கொண்டாடலாம், தாத்தா பாட்டியர்களுக்காக இன்றைய நாளிலே சிறப்பான விதத்தில் ஜெபித்துக் கொள்ளலாம் என்று நமக்கு அழைப்பு விடுத்தார். இந்த நாளை நாம் தாத்தா பாட்டிகளுக்காக கொண்டாட அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் ஒரு குடும்பத்திலே ஒரு குழந்தை ஒரு தாத்தா பாட்டியிடம் வளர்கிறது என்றால் அது ஞானத்திலே மிளரும், கடவுளுடைய அருளை பெறும். ஏனென்றால் அவர்கள் தங்களுக்கு தெரிந்த கடவுளை சொல்லுவார்கள், தாங்கள் அறிந்த கடவுளை சொல்லுவார்கள். ஏனால் இன்றைய காலகட்டத்திலே பெற்றோர்கள் பிள்ளையோடு பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. அதனால் பிள்ளைகளை அதிகமாக தாத்தா